ஏர் இந்தியாவோட ஃபிளைட் கிராஷ் காரணம் வந்து அந்த ஃபிளைட்டை ஓட்டுன எல்டர் பைலட்டான சுமித் சபர்வால் தான். அவருக்கு ஏகப்பட்ட பர்சனல் இஷ்யூஸ் இருந்திருக்கு, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காரு. அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவை எடுத்து தான் இந்த ஃபிளைட் வந்து கிராஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரில பாப்புலரா இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம் ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நியூஸுக்கு வந்து எல்லா தரப்புல இருந்தும் எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, போயிங்கோட 737 சீரிஸ்ல வந்து இந்த ஃபியூல் சுவிட்ச் ஏகப்பட்ட இஷ்யூல இருந்துக்கு சொல்லிட்டு ஃபெடரல் ஏவியேஷன் அசோசியேஷன் வந்து ஒரு அட்வைசரை கொடுத்திருந்தாங்க. அந்த அட்வைசரை ஏத்துக்காம 787 சீரிஸ்ல இதே சுவிட்சை கொண்டு வந்ததனால தான் இந்த கிராஷ் வந்து நடந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரோவர்சி சுத்திக்கிட்டு இருந்துச்சா. இந்த கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் மூடி மறைக்க அவங்க மேல எந்த ஒரு தப்பு வந்துடக்கூடாது, பிளாக் மார்க் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸை வந்து பைலட் மேல தசை திருப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை வச்சு எல்லாரும் இந்த நியூஸை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போக. இந்த ஒரு கிராஷ் வந்து அந்த எல்டர் பைலட் சுமித் சபர்வால்னால தான் ஆச்சா, இல்லனா முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கக்கூடிய ஒரு செயலை தான் இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.